அனைவருக்கும், பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஆன்லைன் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். என்னோட ஜாக்பாட் சூர்யா எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சது. இந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கேட்டு நாங்கள் சிரிச்சதே இல்லை. உளுந்து அதாவது யாருன்னா நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமில் உள்ள எல்லாருமே வந்து ப்ரொடக்ஷன் ஹெட் செந்தில் வரைக்கும் கண்ணில் தண்ணி வந்து அழுது உளுந்து அந்த மாதிரி. கல்யாணம் வந்து கதை சொல்லும் போதே நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ண வச்சிருவாரு. அவர் சீரியஸாக இருப்பார், ஆனால் நம்ம சிரிச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான். இவர் ஃபர்ஸ்ட் கதை சொன்ன உடனே அந்த ஸ்பார்க் தான், ஓகே இது நமக்கே இவ்வளோ பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது தான். 2D என்டர்டெயின்மெண்ட், பேர்லேயே என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. ஆனால் கதை சொல்ல வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா, சார் ஒரு நல்ல மெசேஜோட ஒரு கதை இருக்கு சார் அப்படின்வாங்க. சார் கதை இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா மெசேஜ் இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து படம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. See, first we have to entertain people. In that we also have to say a small message அப்படிங்கிறது தான் எங்களோட ஸ்டூடியோட மோட்டோ. ஸோ அதுக்கு வந்து this film will be very perfect. ஏன்னா it is fully entertaining and there is a small message also. ஏன்னா யூஸ்வலாக எங்கள் படத்தில் வந்து ஒரு 70% entertainment 30% மெசேஜ் இருக்கு அப்படின்னா, இதில் 95% என்டர்டெயின்மெண்ட், ஒரு 5% மெசேஜ் இருக்கு. கரெக்டாக கல்யாண்? அதே மாதிரி இந்த க்ரூ பற்றி சொல்லி ஆகணும். டோனி கூட மென்ஷன் பண்ணாரு, அதாவது 3 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் 3 மணி, அதாவது 24 hours பிரேக்கே இல்லை. அந்த மாதிரிலாம் நான் சூர்யா கிட்ட சொன்னப்போ ஒரு ஏன் இந்த மாதிரி பே மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, யூ டெல் கல்யாண் டு டேக், ஓகே ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டு இன்னொரு நாள் பண்ணலாம். ஏன்னா யூனிட்ல வந்து டயர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னா, யூனிட்லையும் கேட்டால் அவங்க சார் இந்த செட்டில் ஒர்க் பண்ணாலே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு, அதனால 24 hours ஒர்க் பண்ணதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஃபீட்பேக் வருது. ஸோ கல்யாண் வந்து எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமான உழைப்பாளி. அதே மாதிரி அவங்க டீம், கேமராமேன் ஆனந்த் ஆகட்டும், அவர் எடிட்டர் ஆகட்டும், எல்லாருமே ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஏன்னா அவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அவங்க வேலையை தவிர மற்ற எல்லா வேலையையும் சேர்த்து செய்வாங்க. ஒரு விஷயம், ஒரு கல்யாணம் என்ன பண்ணுவாரு, உடனே அவங்க அசிஸ்டன்ஸ் தான் கூடுவாரு. செட் பாய்ஸ் யாரையுமே கூட மாட்டாரு, அசிஸ்டன்ஸ் உடனே ஓடி வந்து இதை எடுக்கிறது அதை எடுக்கிறது. எனக்கு அங்கே ஏன்னா ஐ வாஸ் த்ரூ அவுட் இந்த ஷூட். ஸோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் கிரேட். கல்யாண், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. யூ ஆர் அ பர்ஃபெக்ட் கேப்டன் ஆஃப் தி ஷிப். விஷாலோட பெரிய ஃபேன் நான். ஒரு குவர்க்கியான ஒரு ஸ்பேஸில் மியூசிக் பண்ணக்கூடிய டைரக்டர். ஸோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே வந்து அவரோட ஒர்க்லாம் ப்ளே பண்ணி காமிச்சிருந்தாரு. ஸோ we were generally discussing about this. ஸோ பண்ணிடலாம் பிரதர், சூப்பர் பிரதர், அந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முதல் நாள் கொடுத்த எனர்ஜி வந்து கடைசி நாள் வரைக்கும் அப்படியே இருக்குது. தட் இஸ் வாட் இஸ் வெரி ஸ்பெஷல் வித் ஹிம் அண்ட் தேங்க் ஹிம். அந்த சாங்ஸ் 4 சாங்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் அருண்ராஜா அவங்க பாடியிருக்காங்க, எழுதி பாடியிருக்கேன். அந்த சாங் என்னோட ஃபேவரட் சாங். And Shiro song which Brinda has sung, and Mrs. Vishal has also sung in the song. இது ரெண்டுமே வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா சூப்பர்பா பண்ணியிருக்காரு. அண்ட் ரீரெக்கார்டிங் வேற லெவல். நீங்க படம் பார்த்தா தெரியும். தேங்க்யூ. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம்.